بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن كنتم جنبا فاطهروا صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم وعلى آله وصحبه أجمعين. باب غسل الرجل مع امرأته. وبه قال حدثنا آدم بن أبي إياس قال حدثنا ابن أبي ذئب عن الزهري عن عروة عن أم المؤمنين عائشة رضي الله تعالى عنها قالت كنت أغتسل أنا والنبي صلى الله عليه وآله وسلم من إناء واحد صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல ஹக் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் அகிலங்களுக்கெல்லாம் பேரருளாக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களுடைய அருமையான பெற்றோர்கள், மனைவி மக்கள், தோழர்கள், தாபிஊன்கள், தபவுல் தாபியீன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நன்றி நிலவட்டுமாக. இவ்வுலகத்திலும் அதுபோல் மறு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மீதும் நம்முடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அதிலும் விசேஷமாக இந்த மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற நம்முடைய பெற்றோர்கள், தெரிந்தவர்கள், அயலவர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய அருளும் அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பான ஷஃபாஅத்தும் கிடைத்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்தவனாக, மரியாதைக்குரிய உலமாக்களே, பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகள் வாசிக்கப்பட்டு ஒரு சில குறுகிய நேரங்களுக்குள் அந்த ஹதீஸில் சொல்லப்படுகின்ற விடயங்கள் பற்றி விளக்குவது நல்லது என்ற வகையில் நாம் இன்றைய தினத்தில் குளிப்பு சம்பந்தமான செய்திகள் பற்றி நாங்கள் ஓரளவு பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். குளிப்பு என்று வருகின்ற பொழுது சுன்னத்தான குளிப்பும் உள்ளது, கட்டாய கடமையான குளிப்பும் உள்ளது. எந்தெந்த சந்தர்ப்பங்களில் குளிப்பது சுன்னத்து, எந்தெந்த கட்டங்களில் குளிப்பது கடமை என்ற சட்டம் மார்க்கம் சொல்லுகின்ற பொழுது, வெள்ளிக்கிழமை ஹஜ்ஜுக்காக அல்லது உம்ராவுக்காக ஆயத்தமாகி இஹ்ராமுடைய ஆடை அணிகின்ற பொழுது, காபாவுக்குள் நுழைகின்ற பொழுது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவை தரிசிக்கச் செல்கின்ற பொழுது என்று ஒரு சில சந்தர்ப்பங்கள் உள்ளது. அச்சந்தர்ப்பங்களில் குளித்துக் கொள்வது சுன்னா. ஒரு கட்டத்தில் வெள்ளிக்கிழமையிலும் அவசியம் குளித்தாக வேண்டும் என்ற ஒரு செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் சொல்லப்பட்டிருக்கும். அது பிறகு அது சுன்னத்தாக மாற்றப்படும். கட்டாயமாக இருந்த ஒன்று ஆரம்ப காலங்களில், பிறகு அது சுன்னத்தாக மாற்றமடையும். அதே போல அவசியம் குளிக்க வேண்டிய சூழல்கள் என்ன, ஆணாக பெண்ணாக இருக்கின்ற பொழுது என்று பார்த்தால்
ஆணும் பெண்ணும் குளிக்க வேண்டிய ஒரு சில சந்தர்ப்பங்களும் உண்டு. பெண்ணுக்கு மாத்திரம் அவசியம் குளிக்க வேண்டிய சூழலும் உண்டு. இருசாராரும் ஆணும் பெண்ணும் எப்பொழுது குளிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகின்றதென்றால், தாம்பத்திய உறவில் ஈடுபடுதல், ஒரு ஆண் மற்றும் ஒரு தன்னுடைய மனைவியுடன் குடும்ப உறவில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய இரு உறுப்புகளும் மறைக்கப்பட வேண்டிய இரு உறுப்புகள் ஒன்றோடு ஒன்று நேரடியாக சந்திக்கும் பட்சத்தில் அவர்கள் இருவரும் அவசியம் குளிக்க வேண்டும் என்ற நிலையை மார்க்கம் எங்களுக்கு விதித்திருக்கும். அதேபோன்று கட்டாயமாக குளிக்க வேண்டிய சூழலில் ஒன்று மரணம். ஒருவர் மரணித்தால் அவரை அவசியம் குளிப்பாட்ட வேண்டும், இன்னும் ஒருத்தர் அவரை குளிப்பாட்ட வேண்டும். ஹைது நிஃபாஸ் போன்ற சில விஷயங்கள் அது பெண்ணோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. இப்படி அவசியம் குளிக்க வேண்டிய நேரங்களில் நாம் கையாள வேண்டிய விடயங்கள் என்ன, எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன விஷயங்களில் இருந்து அவசியம் தவிர்ந்திருக்க வேண்டும், என்னென்ன விடயங்களை செய்யலாம் செய்யாமலும் விடலாம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற பொழுது, தொழுகை கட்டாய குளிப்பு உள்ள ஆணும் சரி பெண்ணும் சரி தொழவே கூடாது. எந்த ஒரு தொழுகையும் அது ஃபர்தாக சுன்னத்தாக எந்த ஒரு தொழுகையாக இருந்தாலும் தொழக்கூடாது. அது மார்க்கம் தடை விதிக்கும். அதே போல தவாஃப் செய்தல், உம்ராவுக்கு செல்கின்றவர்கள் அல்லது ஹஜ்ஜுக்காக செல்கின்றவர்கள், விசேஷமாக பெண்களுக்கு கட்டாய குளிப்பு ஏற்பட வேண்டிய சூழல் உண்டாகிவிட்டால் அவர்கள் தவாஃபை தவிர காபாவை வலம் வருதல் என்ற அந்த கடமையை பிற்போட்டு அதை செய்யாமல் ஏனைய எல்லா கடமைகளையும் அவர்கள் செய்து கொள்ளலாம். அதற்காக இந்த இப்பொழுது உள்ள ஒரு நவீன சட்டம் என்னவென்றால், வருகின்ற மாதாந்தம் வருகின்ற பெண்களுக்கு வருகின்ற அந்த இறை நியதியை மாத்திரைகள் மூலமாக அல்லது இன்ஜெக்ஷன்கள் மூலமாக பிற்போடுதல் என்ற ஒரு சட்டம், ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு ஹைதுடைய காலகட்டத்தில் மாதாந்தம் வருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் உம்ரா செய்ய வேண்டி வந்துவிட்டால் அல்லது ஹஜ்ஜுடைய கட்டத்தில் தவாஃப் செய்ய வேண்டி வந்துவிட்டால் எப்படி நடந்து கொள்வது என்று பெருமக்கள் பேசுகின்ற பொழுது, அவர்கள் அந்த மாத்திரைகள் எல்லாம் சாப்பிட்டு அவர்களுக்கு வர வேண்டிய அந்த இரத்தத்தை தடுக்க வேண்டிய அவசியம் அப்படி வலியுறுத்தவில்லை மார்க்கம். அப்படி ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தவில்லை. அவர்களுக்கு வர வேண்டியது வரட்டும், நீங்கள் அதில் அந்த தவாஃபில் இருந்து விடுபட்டு கொள்ளுங்கள், தவாஃபை மட்டும் தாமதப்படுத்தி விட்டு மற்றும் உண்டான கடமைகளை செய்து கொள்ளலாம் என்று மார்க்கம் சொல்லும். அதே போன்று ஒரு பெண் அல்லது ஆண் செய்யக்கூடாத ஒரு விஷயம் கட்டாய குளிப்புடைய நிலைமையில் குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட விஷயம். குர்ஆனை தொடுதல், குர்ஆனை சுமத்தல், குர்ஆனை ஓதுதல், இந்த விடயத்தை பார்க்குகின்ற பொழுது இஸ்லாமிய அறிஞர்களில் பெரும்பான்மையினரிடம், இஸ்லாமிய பெருமக்களில் ஜும்ஹூர் என்று சொல்லுகின்ற அநேக அறிஞர் பெருமக்களுடைய தீர்ப்பின் பிரகாரம் எந்த ஒரு ஆணுக்கு அல்லது பெண்ணுக்கு கட்டாய குளிப்பு ஏற்பட்டு விட்டதோ அந்த ஆணும் பெண்ணும் குர்ஆன் ஓதுவதாக எண்ணிக்கொண்டு அல்லது குர்ஆனை தொடுவதாக எண்ணிக்கொண்டு ஒரு வசனத்தை கூட தொடவும் கூடாது, ஒரு வசனத்தை கூட உச்சரிக்கவும் கூடாது. அப்படி தொடுவது, அப்படி சுமப்பது, அப்படி ஓதுவது மார்க்கம் தடுக்கிறது. அது ஹராம், மார்க்கம் தடுத்த ஒன்றென்று அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள். ஒரு விஷயத்தை நன்றாக இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓத வேண்டும் என்ற குர்ஆன் ஓதுதல் என்ற எண்ணத்தோடு தான் ஓதக்கூடாதே தவிர, இந்த பலகையில் இப்பொழுது குர்ஆன் இருக்கிறது, இந்த
குர்ஆனை தூக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த மேசையையும் தூக்கக்கூடாது, இந்த புடவையையும் தூக்கக்கூடாது, குர்ஆனை தூக்குதல் என்ற எண்ணத்தில். அப்படி இல்லாமல் இந்த மேசையை தூக்குகின்றேன் என்ற எண்ணத்தில் இந்த மேசையில் குர்ஆன் இருக்குமாக இருந்தால் தாராளமாக தூக்கலாம், அதில் தடையில்லை. அதே போன்று குர்ஆன் ஓதுகின்ற எண்ணத்தோடு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூட சொல்லுவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் திக்ர் செய்தல் அல்லது வளமையாக ஓதி வருகின்ற நாளாந்த திக்ர்கள், நினைவூட்டல்கள் என்ற விஷயத்தில் என்ற எண்ணத்தில் குர்ஆன் வசனங்களை பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது. வாகனத்தில் ஏறிய பிறகு ஓத வேண்டிய துஆ அது குர்ஆனுடைய வசனம். அல்ஹம்துலில்லாஹ் தும்மிய பிறகு நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கின்றோம், அது குர்ஆனிய வசனம். அல்லது தூங்குகின்ற பொழுது அல்லது எழும்புகின்ற பொழுது இப்படியான இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ஒரு மரண செய்தி கேட்டதும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்ல வேண்டி வரும், அது குர்ஆனிய வசனம். இந்த குர்ஆனிய வசனங்களை குர்ஆன் ஓதுதல், குர்ஆனிய வசனம் என்ற எண்ணத்தில் தான் ஓதக்கூடாதே தவிர திக்ரு செய்தல் என்ற எண்ணத்தில் ஓதிக்கொள்ளலாம் என்று பெருமக்கள் எங்களுக்கு அறிஞர்கள் சொல்லித் தருவார்கள். அதே போல குளிப்பு கட்டாயமான ஒருவர் குர்ஆன் வசனங்களை பார்க்கலாமா? எழுத்தில் உள்ளதை, மேசையில் எழுதப்பட்டிருக்கிறது, கரும்பலகையில் எழுதப்பட்டிருக்கிறது, அல்லது டிவியில் குர்ஆன் வசனங்கள் போகிறது, அல்லது எங்களுடைய கையடக்க தொலைபேசியில் குர்ஆனுடைய வசனங்கள், குர்ஆனுடைய ஓதல்கள் போகிறது. இதை செவியுறலாமா, இதை பார்க்கலாமா என்று கேட்டால், இப்போ உதாரணமாக இந்த போனை சுமக்கலாமா என்று கேட்டால், இந்த போனில் குர்ஆனுடைய வசனங்கள் உள்ளது, குர்ஆன் தரையிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இந்த போனை தூக்கலாமா என்றால், குர்ஆன் என்ற குர்ஆனை தூக்குகின்றேன், குர்ஆனை பார்க்குகின்றேன், குர்ஆனை ஓதுகின்றேன் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் அது தடுக்கப்படுமே தவிர இந்த போனை தூக்குகின்றேன் என்ற நோக்கத்தில் தூக்கலாம். இந்த போனில் வருகின்ற தகவல்களை நான் பார்க்குகின்றேன் என்ற எண்ணத்தில் பார்க்கலாம், அந்த வசனங்களை கேட்கலாம் என்ற செய்தியை எங்களுக்கு பெருமக்கள் சொல்லித் தருவார்கள். அதே போன்று பள்ளியில் தரிக்கக்கூடாது. பள்ளியில் கட்டாய குளிப்பு உள்ள ஆணும் சரி பெண்ணும் சரி பள்ளியில் தங்கி தரிக்க முடியாது. அப்படி தரிப்பதும் தங்குவதும் மார்க்கம் தடை விதித்த ஒன்றாக, இப்படி கட்டாய குளிப்புள்ளவர்கள் செய்யக்கூடாத விடயங்கள் என்று எங்களுக்கு மார்க்கம் பட்டியலிட்டு சொல்லும். அதே நேரத்தில் குளிக்குகின்ற சந்தர்ப்பத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி என்னென்ன விஷயங்களை கையாள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, ஒன்று நீயத்து வைக்க வேண்டும், நான் கட்டாய குளிப்பை நிறைவேற்றுகின்றேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும், உடல் முழுக்க ஒரு இடம் மீதமில்லாத வகையில் முழுமையாக நனைய வேண்டும், முழுமையாக நனைய வேண்டும், தண்ணீரால் நனைக்கப்பட வேண்டும். அது மரணித்தவர்களை குளிப்பாட்டுவதாக இருந்தாலும் சரிதான், உயிருள்ளவர்களாக இருக்கின்ற நாம் குளிக்குகின்ற விஷயமாக இருந்தாலும் சரிதான். அதற்கு முன், குளிப்பதற்கு முன் நாங்கள் செய்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் என்று பெருமக்கள் சொல்கின்ற பொழுது, எங்களுடைய உடம்பில் ஏதாவது ஒரு இடத்தில் தண்ணீர் படுவதை தடுக்குகின்ற ஒரு பொருள் இருக்குமாக இருந்தால் அதிலிருந்து முதல் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அதிலும் விசேஷமாக பெண்களுக்கு சொல்லித்தரப்படுகின்ற ஒரு விடயத்தில் இன்னும் ஒரு விஷயம், அது யுவதிகளாக இருப்பார்களாக இருந்தால், அந்த பெண்கள் யுவதிகளாக இருப்பார்கள் என்றால், குளிப்பதற்கு முன் அல்லது குளிக்குகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் மலசலம் கூடத்தில் அமர்வது போன்று அமர்ந்து அவர்களுடைய மறைவிடங்களை நீயத்தோடு கழுவ வேண்டும். அது கடமை என்ற செய்தியை எங்களுடைய பெருமக்கள் எங்களுக்கு சொல்லித் தருவார்கள். அத்தோடு குளிப்பு கடமையான ஆண் அல்லது பெண் குளிக்காமல் உறங்கலாமா, மற்றும் உண்டான விஷயங்களை செய்து கொள்ளலாமா என்று பார்க்குகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகள் பதிவாகி இருக்கும். நீங்கள் ஒது செய்து கொள்ளுங்கள். இரவில் உங்களுக்கு கட்டாய குளிப்பு ஏற்பட்டு விட்டது, நீங்கள் தூங்க வேண்டும், உடனே குளிப்பதற்கு அது நேரம் பொருத்தமற்றதாக இருக்கும். உடலிலே
சில உபாதைகளை ஏற்படுத்திவிடும். அதனால் நீங்கள் கட்டாய குளிப்பு உள்ளவர்கள் தூங்குவதாக இருந்தால், உண்ணுவதாக பருகுவதாக இருந்தால், பாதைகளில் செல்வதாக இருந்தால், சந்தைகளுக்கு செல்வதாக இருந்தால், என்ன செய்வதாக இருந்தாலும் உதுவோடு இருந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருவார்கள். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நபிமொழி பதிவாக இருக்கும், கட்டாய குளிப்பு உள்ள வீட்டில், அது ஆணாக அல்லது பெண்ணாக இருப்பார்களாக இருந்தால், கட்டாயம் குளிக்க வேண்டியவர்கள் குளிக்காமல் இருப்பார்கள் என்றால் அவர்களுடைய வீட்டில் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பார்கள். அதில் இருந்து விடுபடுவதற்காக வேண்டி, அந்த விஷயத்திலிருந்து எங்களை நாங்கள் தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி, கட்டாய குளிப்பு ஏற்பட்ட ஆண்களும் பெண்களும் உதுவோடு இருந்து கொள்ளுதல் சாலச் சிறந்தது என்ற செய்தியை எங்களுக்கு பெருமக்கள் சொல்லித் தருவார்கள். அதே நேரம் கட்டாய குளிப்பு உள்ளவர்கள் இந்த நகம், முடி போன்றவற்றை களையலாமா, நகம் வெட்டலாமா, மீசையை கத்திரிக்கலாமா, முடி வெட்டலாமா என்று பேசுகின்ற பெருமக்கள் தவிர்ந்து கொள்வது நல்லது. குளிப்பதற்கு முன் நகங்களை வெட்டாமல் மீசைகளையும் தாடிகளையும் மற்றும் உண்டான முடிகளை களைந்துவதிலிருந்து அல்லது கத்திரிப்பதிலிருந்து தவிர்ந்து கொள்வது சாலச் சிறந்தது என்று சொல்லுகின்ற காரணத்தினால், நகம் வெட்ட வேண்டியவர்கள் அல்லது மீசைகளை தாடிகளை கத்திரிக்க வேண்டியவர்கள் அந்த உறுப்புகளை கழுவி தன்னுடைய கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதாக எண்ணம் கொண்டு அந்த முகத்தை அல்லது உறுப்பு கைகளை கால்களை கழுவி விட்டு நகங்களை வெட்டி கொள்வது சாலச் சிறந்தது, அது நல்லது என்ற கருத்துக்களை எங்களுடைய பெருமக்கள் சொல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அருமையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கின்ற பொழுது, குளியல் அறையில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து கொண்டு குளிக்கலாமா என்று பேசுகின்ற பொழுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அவர்களுடைய மனைவிமார்களோடு ஒரே வாளியில் தண்ணீர், ஒரே வாளியில் உள்ள தண்ணீரில் இருவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய மனைவியும் குளித்திருப்பார்கள் என்ற செய்திகளை எல்லாம் இந்த இன்று வாசித்த நபிமொழிகளில் எங்களுக்கு காண கிடைக்கக்கூடியதாக உள்ளது. எனவே அந்த கட்டாய குளிப்பு உள்ள ஆண்களும் பெண்களும் எவ்வளவு அவசரமாக குளித்து கொள்ள முடியுமோ, அதற்காக ஹைது உள்ளவர்கள், நிஃபாஸ் உள்ளவர்கள் அவசரமாக குளித்துக் கொள்ள முடியாது. அவர்களுக்கு நாட்கள் செல்லும், அவர்களுடைய கட்டாய குளிப்பை நிறைவேற்றுவதற்கு வாரக்கணக்கில் செல்லும். எனவே அவர்களும் அவர்களுடைய வீடுகளில் உதுவோடு இருந்து கொள்வதுதான் நல்லது. அப்படியும் உது செய்ய முடியாமல் இருக்குமாக இருந்தால், சில நேரம் குளிர்கள் அதிகமாக இருக்கும், சில நேரங்கள் தண்ணீர் உடம்பில் பட்டால் அது அவர்களுக்கு நன்றாக இருக்காது என்ற சூழல் ஏற்படுமாக இருந்தால் தயம்மம் செய்து கொள்ளலாம். தயம்மம் செய்து கொண்டு அவர்கள் அந்த உழுவுக்கு பதிலாக தண்ணீர் இல்லாமல் போனால் அல்லது தண்ணீரை தொடுவதற்கு தங்களுக்கு தடங்கள் ஏற்படுமாக இருந்தால், குளிப்புள்ள ஆணும் பெண்ணும் தயம்மம் செய்து தங்களுடைய ஏனைய இதர விடயங்களில் ஈடுபடலாம் என்ற விடயங்களை எங்களுக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அருமையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு அல் குர்ஆனும் சொல்லித் தருவது போல, நீங்கள் ஜுனுபாலியாக இருந்தால் சுத்தமாக இருந்து கொள்ளுங்கள், சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆனும் சொல்லும். அன்னல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு சொல்லி இருப்பார்கள். அதே நேரத்தில் எந்த குளிப்பாக இருந்தாலும் சரி, குளித்துக் கொள்வதுடைய நடைமுறை பற்றி சொல்லுகின்ற பொழுது உது செய்து கொள்வது நல்லது. குளிப்பதற்கு முன் உது செய்து கொண்டு பிறகு குளித்துக் கொள்வது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிமொழியாக சுன்னாவாக இருக்கிறது. கட்டாய குளிப்பு குளிக்க வேண்டும் என்றால் முதலில் உது செய்து கொள்வது, பின்னர் குளிப்பது. அந்த குளிக்குகின்ற நடுவில் இடையில் உது முறிந்திருந்தால் மீண்டும் நாங்கள் அந்த உதுவை செய்து கொள்ள வேண்டும். அதே போல இன்றைய நவீன அறிவியல் இந்த குளிப்பின் விதம் பற்றி பேசுகின்ற பொழுது, எப்படி குளித்தால் ஒரு மனிதனுக்கு நல்லது என்று சொல்லுகிற பொழுது, நம்முடைய வளமை எப்படி என்றால், நாங்கள் அந்த குளியல் அறைக்கு செல்கின்ற பொழுது அல்லது வாளியில் தான் அள்ளி குளிக்கின்றோம் என்றாலும் கூட எடுத்த எடுப்பிலேயே தண்ணீரை தலையில் கொட்டுவது.
அந்த குளிக்குகின்ற அந்த குளியலறைக்கு சென்று தண்ணீரை திறந்து விட்டு நேரடியாக தலையை கொடுத்து விடுவது. இது முறையல்ல, இது ஒரு நபி வழி அல்ல, இது ஒரு சுன்னாவல்ல. அப்படி என்றால் எப்படி குளிப்பது? அது சுன்னாத்தான குளிப்பாக இருக்கலாம் அல்லது கடமையான குளிப்பாக இருக்கலாம். எப்படி குளித்துக் கொள்வது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகின்ற பொழுது முதலில் உது செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள் அல்லவா? கையை கழுவுங்கள், முகத்தை கழுவுங்கள், காலை கழுவுங்கள். இப்படி உங்களுடைய உறுப்புகளை கழுவி விட்டு பிறகு வலப்பக்கமாக தண்ணீரை ஊற்றுதல், பிறகு இடப்பக்கமாக தண்ணீர் ஊற்றுதல், இறுதியாக தலையில் ஊற்றி தன்னுடைய முடலை நனைத்துக் கொள்வது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நபிமொழிகள் இருக்கின்றதா? இந்த முறைதான் ஒரு மனிதனுடைய சுகாதாரத்துக்கு உகந்தது என்ற செய்தியை என்ற நவீன அறிவியல் ஆய்வு கண்டுபிடித்திருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் சொன்ன விடயத்தை இன்றைய நவீன யுகம் கண்டுபிடித்திருக்கின்றது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளும் அல் குர்ஆனுடைய வார்த்தைகளும் என்பது இன்றைய அல்ல, நாளைய அறிவியலுக்கு மாற்றமானது அல்ல. இது இந்த அறிவியலையும் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது, உளவியலையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எல்லா விதமான அறிவுகளும் கொட்டி கிடக்குகின்ற தலங்களாகத்தான் குர்ஆனும் உள்ளது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் உள்ளது. யார் எந்த துறையில், மருத்துவத்துறையில் கண்டுபிடித்த ஆய்வுகள் மேற்கொண்டாலும் சரிதான், கண்டுபிடித்தாலும் சரிதான், அது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்பட்டதாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதனை புரிந்து அல் குர்ஆனை ஓதுகின்றவர்களாகவும் அல் குர்ஆனை ஆய்வு செய்கின்றவர்களாகவும் அன்னல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளை படிக்கின்றவர்களாகவும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.